ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடம் நிறுவனர் என் சீதாராமன் அவர்களோடு உங்கள் கேவி ஸ்ரீதரன் இணைந்து இன்றைக்கி ஒரு புது செக்மெண்ட்டை பார்க்க இருக்கோம். இதில் பரிகார தலங்கள் எந்தெந்த சிவாலயங்களுக்கு போனால், உதாரணமாக பார்த்தீங்கன்னா தேவார திருத்தலங்கள் 274 பாடல் பெற்ற திருத்தலங்கள் இருக்குது. ஞானசம்பந்தரால், அப்பரால், சுந்தரர் பெருமானால் பாடல் பெற்ற தலங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தலங்களில் குறிப்பாக ஒரு 108 சிவாலயங்கள் சில பரிகார தோஷ நிவர்த்திகளுக்காக போய் பார்க்குறாங்க. அதில் இதுவரையில் நம்முடைய நிறுவனர் சீதாராமன் அவர்கள் 50 தலங்களுக்கு உங்களுக்கு அந்த பரிகார தலங்களை சொல்லியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு இன்னும் மேற்கொண்டு உள்ள 108 அந்த தேவார தலங்களில் பரிகார தலங்களை 51லேருந்து நம்ம தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இப்போ நம்முடைய நிறுவனர் அதிர்ஷ்ட ஜோதி நிறுவனர் சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு கோவிலாக சொல்கிறதுக்கு அந்த பரிகாரம் என்னென்ன இருக்குது, அந்த கோவில் அணுகலான்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நம. ஐயா சொன்ன மாதிரி போன பதிவில் ஒரு 50 கோயிலை பார்த்துருந்தோம். நிறைய தொலைபேசி மூலிமா மற்ற கோவில்லாம் கூட இருக்கா, இந்த பதிவு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்க்கலாம். என்னென்ன எது இருக்குது, எந்த பிரச்சனைக்கு என்ன கோவில் அப்படின்றத பார்ப்போம். அதோட விரிவுரையை ஐயா சொல்லுவார் அற்புதமாக. அதாவது அந்த கோவிலோட விஷயத்தை, இப்போது ஒரு கோவிலுக்கு போனாக்கா கோவிலை மட்டும் பார்த்தோம், சுவாமி மட்டும் பார்த்தோன்னு இல்லாமல் அந்த கோவிலில் என்ன இருக்குது, என்ன விசேஷம், யார் வந்திருக்கா, யார் போயிருக்கா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோவிலில் என்ன மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ஐயா ஸ்ரீதரை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நம்ம கோயிலை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருவேட்டிபுரம் செய்யாறில் இருக்குது. இது ஞானம் கிடைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஞானம்ன்றது 3 விதமான ஞானம் சொல்கிறாங்க. அதாவது பதிஞானம், பசு ஞானம், பாச ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நாம் எல்லாமே பசுக்கள்னு பேர். உயிர் இனங்கள் எல்லாமே 1000 கோடி யோனியில் பிறப்புகள் உண்டாகுது. அது எல்லா ஜீவராசிகளுமே பசுக்கள்னு பேர். சிவனுக்கு தான் பதியின் பேர், அதனால் அவர் பசுபதீஸ்வரர் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த ஞானம் பாச ஞானத்திலேருந்து பதிஞானமாக மாறத்துக்கு தான் இந்த ஞானத்துக்கு பெறத்துக்கு இந்த கோவிலுக்கு போகணும். இந்த கோவிலில் போய் நாம் வேண்டினா நல்ல சத்குருநாதர் கிடைப்பார். நல்ல அறிவு ஞானமானது நமக்கு சித்தியாகும். அற்புதம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பனங்காடு பந்த பாசத்தில் இருந்து விலக. ஆமாம், பந்தங்கள்ன்றது பாசத்தினால தான் வருது. பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு மணிவாசக பிறந்தகையார் திருவாசகத்தில் சொல்கிறார். அப்போ அந்த திருப்பனங்காடு அப்படின்றதான அந்த ஸ்தலத்தில் தேவார தலம் இது. ஞானசம்பந்த பெருமான் கூட பாடியிருக்கார் தேவாரம். அப்பேற்பட்ட தலத்தில் நம்ம போனால் நம்முடைய பாச பந்தங்கள் தலை நீங்கி இறைவனுடைய ஈசனுடைய அருளால் நமக்கு மெய்ஞான முக்தியானது சித்திக்கும். அதுக்கு போயிட்டு வரலாம். அருமை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருவூரால் தக்கோலம் இது உயிர் வதை செய்த பாவம் விலக அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஜீவராசிகள் இறப்புக்கு காரணமாகும். உதாரணமாக ஒரு சண்டிகோம் பண்ணின்னு இருப்போம். அது நல்ல புண்ணியமான ஒரு காரியம், மங்கள காரியம். ஆனால் அந்த காரியம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு மூக்கு மேலே ஒரு கொசு உட்காந்தா அதை அடிக்கக்கூடாதுன்னு மனசு சொல்கிறதுக்குள்ளேயே கை போய் பட்டுன்னு அந்த கொசுவை அடித்து செத்து போயிடும். அதனால தான் தெரிந்தோ இல்லை தெரியாமலோ செய்த குற்றங்கள் அப்படின்னு அபிராமபட்டர் கூட அபிராமி அம்மை பதிகத்தில் கேட்குறாரு. நம்ம நடந்து போகிறோம், தெரியாமே எறும்புகளை மிதிக்கிறோம். ஆமாம், இதுக்கு புழுகள்லாம் இருக்குது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா புலிக்கால் முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போது இடையில குடிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ வீட்டில் மூட்டை பூச்சி நிறைய தொந்தரவு இருக்குது, கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சே ஒரு விஷயம் பண்ணுறோம். அதை கொள்கிறோம், மருந்து அடித்து கொள்கிறோம். இது அது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இது தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாவங்கள். இதுக்கும் பலன் உண்டா? பலன் தோஷம்ன்றது எப்படி உண்டாகுதுன்னா நம்ம நோக்கத்தை வச்சு தான் பலனோ தோஷமோ அது உண்டாகுது. உதாரணமாக நமக்கு எதுவும் இடையூறு செய்யாத ஒரு உயிரை நாம் கொன்றா அது பழியாது, கொலையாது. ஆனால் நமக்கு இடையூறாக இருக்கிறத ஒரு உயிரை நம்ம கொன்னா அது நல்லது செய்ததாக. குறிப்பாக உதாரணமாக சொல்லும்போது ஒரு பாம்பை பார்த்தா அடிக்கக்கூடாது. அந்த பாம்பு நமக்கு எதுவும் செய்யாத போது விதிக்காத வரை மிதித்தாலும் கடிக்காது அப்படின்னு பாம்புக்கு ஒரு வச்சனம் சொல்லுவாங்க.
ஸோ அதை பார்த்தா நாம் ஒதுங்கி போனதை அடிக்கக்கூடாது. ஆனால் அதே பாம்பு நம்ம கண்ணெதிர ஒருத்தரை கடிக்க போகுதுன்னா அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த பாம்பு அடிக்கலாம், தப்பு கிடையாது. இதை தான் தர்மம் விசேஷ தர்மம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்தந்த பிராயச்சித்தங்களை அந்தந்த இடங்களில் செய்யும் பொழுது அதற்கான பலனை நிச்சயமாக சந்தோஷம். திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க. ஆமாம், திருப்பாசூர்ன்றது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. அங்கே அற்புதமான அக்னீஸ்வரராக சுவாமி இருக்கார். அந்த இடத்துல நம்ம போய் குடும்ப பந்த பாசங்கள், குடும்பத்தினால வரக்கூடிய கிளேசங்கள்லாம் மறைஞ்சு குடும்ப ஒத்துமை உண்டாது. எரிய அந்த பொசுங்கி போற மாதிரி பொசுக்கள், இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பார். அதனால திருப்பாசூரில் போய் இறைவனை நம்ம வணங்கிட்டு வரலாம். முக்கியமாக நெய் தீபம் போட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அற்புதம். திருவெண்ணைநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் விலக. ஆமாம், திருவெண்ணைநல்லூர் அப்படின்ற தலத்தில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் ஆண்ட தலம். பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் தென்பால் வெண்ணை நல்லூர் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கே ஆடாய் இனி அல்லே மெனலாமே என்று சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுகிறார். ஏன்னா அவர் வந்து ஈசன் கிட்ட நான் வந்து பூமியில் போய் பிறக்கவே மாட்டேன், என்னை பந்தத்தில் ஆட்படுத்தாதுன்னு சொன்னவரை, ஆனால் கைலாசத்தில் வந்து ஈசனோட இருந்து ஆசைப்பட்டார். ஒரு பூ பறிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டார். உடனே அந்த ஆசையை நீ அறுத்துட்டு வரணும், ஏன்னா அவர் காமகோட்டி சிவன். அதுக்காக ஒரு பூலோகத்தில் போய் குடும்பத்தில் பந்தத்தில் பிடித்தார். அப்போவே வரம் கேட்டுட்டு வந்தார், ஒருவேளை எனக்கு யாராவது நான் குடும்பத்தில் பாசத்தில் பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நீ வந்து தடுக்கணும்னு. ஆக இவருடைய குல மூதாதையராக சிவனே வந்து அவரை வந்து தடுத்து திருவெண்ணைநல்லூரில் ஆண்டு கொண்டார். ஆனால் மனித மனசு இருக்கே, அது இந்த பந்தத்தில் சிக்க தான் ஆசைப்படுறது. அதனால நீ என்ன பைத்தியமா பித்தனா அப்படின்னு அவரை ஏசினார். அப்படி வன்தொண்டன்னே அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அப்படி பித்திருக்களுடைய தோஷம் நீங்கிறதுனா நம்மளுடைய நல்லது கெட்டது நம்முடைய மூதாதையருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு தாய் வந்து பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி என்கிறார் மணிவாசக பிறந்தகையார் சிவபுராணத்தில். ஈசன் வந்து எப்படின்னா ஒரு அம்மா மாதிரி. ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது, அந்த காய்ச்சல் நேரத்தில் இந்த பொருளை கொடுக்கக்கூடாது, இதை கொடுக்கணுன்றது அம்மாவுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு குழந்தை காய்ச்சல் இல்லை, அது சாப்பிட்லான்னும் போது காய்ச்சல் இருக்கிற குழந்தை தம்பிக்கு ஐஸ்கிரீம் தர அம்மா எனக்கு தரலையேன்னு அம்மா கிட்ட சண்டைக்கு போகும். அது மாதிரி பித்ருதோஷன்றது நம்முடைய மூதாதையர் இந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் இது கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோஷங்களெல்லாம் நம்ம நீங்கணும்னா அப்படி ஈசனே வந்து அந்த மூதாதையர் வழியில் இவனுக்கு வழிபடி எனக்கு அடிமைன்னு வெண்ணெய்நல்லூர் ஆண்டு கொண்டார் சுந்தரரை. அங்கே போய் நம்ம காக்காக்கு அன்னமிட்டு ஈசனுக்கு அங்கே நிவேதனம் பண்ணி அதை காக்கைக்கு அன்னமிட்டு பல அங்கே வரக்கூடிய சிவனடியார்களுக்காக தானம் பண்ணால் அந்த பித்ருதோஷம். இதை தவிர ராமேஸ்வரம் அதுவும் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கூட பித்ருதோஷம். சந்தோஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவதிகை நல் மனைவி அமைய. ஆமாம், திருவதிகை வீரட்டம்னு அட்ட வீரட்ட தலங்கள்னு சிவபெருமான் வந்து 8 இடங்களில் வீரம் விளைவித்த தலமாக சொல்லப்படுது. அதில் ஒன்று இந்த திருவதிகை. திருபுரம் எரித்த தலம் இது திருவதிகை வீரட்டம். இங்கே தான் அவருடைய சகோதரி திலகவதியான்ற அக்கா வந்து சமண சமயத்தில் இருந்த அப்பர் பெருமானை சைவத்துக்கு மாற்றி அவருடைய வயிற்றில் வந்து வெப்பு நோயை உண்டாக்கினார் ஈசன். அற்புதமாக வாரியார் சுவாமி சொல்லுவார், பாலை கொடுத்து ஆண்டான் ஒருவனை, சூளை காட்டி ஆண்டான் ஒருவனை, காலை காட்டி ஆண்டான் ஒருவனை, ஓலை காட்டி ஆண்டான் ஒருவனைன்னு சொல்லுவாங்க. அப்படி 4 விதமாக ஈசன் ஆண்டார். அதில் இவருக்கு வந்து சூளை காட்டி ஆண்டான்னு சூளை நோயை வயிற்றில் கொடுத்தோடனே அதை யாரால் சமண சமயத்தில் தீர்க்க முடியாதோ திலகவதியார் திருநீர் அணிவித்து திருவதிகைக்கு வர வச்ச உடனே அந்த கோபுர தரிசனத்தை பார்த்த உடனே கூற்றாகினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்லி இவர் அற்புதமான பதிகம் பாடுறார் திருவதிகை வீரட்டானத்து அம்மான் இடத்துல. உடனே அவருடைய அந்த வெப்பு நோயும் தீர்றது. இவரும் சைவ சமயத்துக்கு மாறி 81 ஆண்டு காலம் தேவார தலங்களுக்கெல்லாம் நடந்தே சென்று சிவாலய திருப்பணிகள் எல்லாம் செய்த உழவார தொண்டராக பேறு பெற்றார். அப்படின்னா அந்த சிவனே ஆண்டு கொண்டார். அதனால தான் மனைவி அமையும், நல்ல குடும்பம் நல்ல மனைவி எல்லாம் அமையணும்னா இது மாதிரி குடும்ப ஒற்றுமை உங்கள்கிட்ட சகோதரியால் ஈசன் வந்து இவர் திருத்தி பணி கொண்ட திருவதிகை வீரட்டத்தில் போய் நம்ம ஈசனை வழிபடலாம். அற்புதம் அற்புதம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவாண்டார் கோவில் முக்தி வேண்ட. ஆமாம், முக்தி பார்த்தீங்கன்னா பல தலங்களில் பலவிதமாக ஈசன் முக்தி கொடுக்குறார்.
அதாவது பிறக்க முக்தி தருவது திருவாரூர், இறக்க முக்தி தருவது காசி மாநகரம், இருக்க முக்தி தருவது காஞ்சிபுரம், சேவிக்க முக்தி தருவது சிதம்பர கஷேத்திரம், தரிசிக்க முக்தி தருவது திருப்புன்கூர், நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை. இப்படி நிறைய தலங்கள் இருக்கு. அதுல இந்த தலத்திலையும் முக்தி தரக்கூடிய ஈஸ்வரனாக முக்தீஸ்வரராக சுவாமி இருக்கார். அங்க போய் நாம வேண்டினா இனி பிறவாமை என்கின்றதான பெருவரத்தை அவர் கொடுக்கிறார். அற்புதம். இப்போ திருமுது குன்றம், அதாவது விருதாச்சலத்தில் இருக்குது, தீரா பாவம் விலக. ஆமா, இப்போ திருமுது குன்றம் பார்த்தீங்கன்னா பழமையான மலை அப்படின்றதுனால பழமலைநாதர் அப்படின்னு அந்த சுவாமிக்கே பேரு. முதுகுன்றம்னா முதுமையான குன்றம், பழமையான மலைன்றதான் திருமுதுகுன்றம். இது சமஸ்கிருதத்தில் விருத்தகிரீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. விருத்தகிரி அப்படின்னு பேர். விருத்தாச்சலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோமே, சலம்னா மலை, விருத்தாச்சலம் அப்படின்னா பழமலை. அங்கே சுவாமி பழமலைநாதராக இருக்கார். அங்கே ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவருடைய மனைவியார் பறவையார் வந்து தனக்கு தங்கம் வேணும், பொன்பொருள் வேணும்னு கேட்ட பொழுது இவர் குடும்ப நினைப்பே இல்லாமல் நேராக அந்த விருத்தகிரின்ற பழமலைநாதருடைய சன்னிதானத்துக்கு வந்து, அது பாழடைந்த கோவில், ரொம்ப பழமையான கோவில், பெரிய கோவில் அது. அங்கே இருக்கிற ஒரு சுவத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து செங்கல்ல தலைக்கு வச்சுன்னு ஈஸ்வரான ஒரு பாட்டு காலை நீட்டி படுத்து தூங்கிட்டார். பறவையார் பொருள் கேட்டாரே, பொன் கேட்டாருன்னு மனைவியை பற்றியோ மக்களை பற்றியோ நினைப்பெல்லாம் படுத்துட்டார். ஆனால் ஈசன் வந்து தன் அடியாருடைய பெருமக்கள் அந்த குடும்பம் நன்னா இருக்கணும்னு தலைக்கு வச்சிருந்த செங்கலை பொன்னாக மாற்றி கொடுத்தார். அதனால தான் அவருக்கு வந்து பழமலைநாதர், பொன்மலைநாதர்னு திருநாமம் உண்டு. அப்படி நம்ம கேட்ட பிரார்த்தனைகளை திருமுதுகுன்றத்தில் போய் நம்ம வேண்டியது நிறைவேற்ற. திருக்கருவூர், அது வந்து கரூர்ல இருக்கு. பசுவதை செய்வதன் பாவம் வழிபட. ஆமாம், கருவூர் பார்த்தீங்கன்னா கருவூர் ஆணிலைன்னு தேவார பெயர். அது தேவாரத்தலம். அங்கே தான் புகச்சோழ நாயனாரை ஆண்டு கொண்டு முக்தி பெற்ற பதி. 63 அடியார்கள் புகச்சோழ நாயனார் முக்தி பெற்ற பதி. அது மட்டும் இல்லாமல் சித்தர் கஷேத்திரம், கருவூரார் அப்படின்ற ஒரு சித்தருடைய சன்னிதானம் அங்கே இருக்குது. அவருக்கு ஜீவ சமாதி இருக்குது. எங்கெல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கோ அந்த கோவில்கள்லாம் ரொம்ப விசேஷமானது. அப்பேற்பட்ட வரிசையில் இங்கேயும் இந்த கரூரில் ஒரு பசுவானது தினமும் போய் ஒரு புத்துல பாலை சொரிஞ்ச பொழுது அதனுடைய அந்த இடையன், மாட்டு இடையன் வந்து புத்துல போய் பாலை சொரியுதுன்னு அந்த பசுவையும் எட்டி வதைத்து அந்த புத்தை கலர்ன போது ஈசன் தலையில கோடாரிப்பட்டு ரத்தம் வந்ததாகவும், உடனே அவருக்கு வந்து புட்டிடம் கொண்ட நாதராகவும் அவர் கருவூர்ல பசுபதீஸ்வரர், பசுவுக்கு பதியாக ஈஸ்வரனாக இருக்காருன்னு அங்கே கோவில் கொண்டாருன்னு கஷேத்திர புராணம் சொல்றது. அப்படி பசுவதையினால வரக்கூடிய பாப்பம் தீர்றதுக்கு கரூர் ஆணிலைன்ற சித்தர் பெருமானுடைய அந்த கோவிலில் போய் ஈஸ்வரனுக்கு விளக்கு போட்டு வந்தா நம்ம தோஷங்கள். இப்போ திருப்பாண்டி, அதாவது கொடுமுடியில பித்ரு தோஷம், பிரேத சாபம் ரெண்டுமே வந்து விலகுது. ஆமா, பாண்டி கொடுமுடி அப்படின்றது ஒரு தேவார தலம். அங்க பாத்தீங்கன்னா பிரேத சாபங்களும் பித்ரு சாபங்களும் நீங்குதுன்னு சொல்றாங்க. இந்த பிரேதம்ன்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா ரேதஸ்ன்ற வார்த்தையிலேருந்து தான் பிரேதஸ் அப்படின்ற வார்த்தை வருது. ரேதஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய மூதாதையருடைய ஜீன் அப்படின்னு நீங்க சொல்றோம் பாருங்க, அறிவியல் பூர்வமா அந்த மூதாதையருடைய மரபு வழி அந்த சம்பந்தம், இரத்த சம்பந்தம், அதில் தான் ஒரு உயிர் உண்டாருது. அப்படி அந்த ரேதஸ்ன்றது தான் அது நீங்கும் போது, அந்த மரபு நீங்கும் போது அது பிரேதம் அப்படின்னு ஆகுது. ரேதம்ன்றது பிரேதம் மாறுது. அப்போ மூதாதையர் வழியாக வரும் பொழுது அவர்களுக்கு நம்ம ஏதாவது திருப்தி பண்ணாம இருந்தா அந்த பிரேத சாபங்கள்லாம் உண்டாகுது. இதெல்லாம் இந்த போன எபிசோட்லயே நம்ம அதை பத்தி பேசணும். அந்த திருப்பாண்டி கொடுமுடியில இந்த மாதிரி பிரேத சாபங்களோ இந்த மாதிரி மூதாதையருடைய பழி பாபங்களோ இருந்தா நம்ம அங்க போய் ஈசனை வழிபட அவர் நீர்த்திட்டு. இப்போ அற்புதமா சொன்னீங்க. நம்ம போன இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரேத சாபத்துக்கு வந்து ஒருத்தர் தவறி ஒரு 8 மணி நேரத்துல இல்லை 6 மணி நேரத்துக்குள்ள போகலைன்னா அவரையும் அந்த பிரேத தோஷம் சாபம் வந்து அவருக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசணும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட இந்த பிரேத சாபம் விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுமுடியெல்லாம் போயிட்டு திருப்பாண்டியே வந்து பரிகாரங்கள்லாம் பண்றாங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க எல்லா கோவிலுக்கும். இப்போ கோவிலும் அங்கே என்னன்றது தான் நான் இப்போ உங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கோவிலில் என்ன இருக்கு, என்ன பண்ணணும், யார் வந்திருக்கா, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு போனால் இன்னும் ரொம்ப விசேஷம்
ஜாஸ்தி, கண்டிப்பா. பலன்கள் ஜாஸ்தி. ஆமா, மணிவாசகர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் எத்த பணிந்துன்ற. நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அது பொருள் உணர்ந்து செய்தால் அது பலன் அதிகம். ரொம்ப அற்புதமா விளக்கத்தை கொடுத்தீங்க. இதோட தொடர்ச்சியை நம்ம மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த நம்ம இடத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ அற்புதமான ஒரு கருத்தை வந்து விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.